இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பேர் அரசாங்கம். அது 600க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது. சொல்லுவார்கள், யானை அசைந்து தின்னும், வீடு அசையாமல் தின்னும் என்பார்கள். இந்திய அரசாங்கம் அசையாமல் தின்று கொண்டிருக்கிறது. இந்தி என்ற ஒரு மொழியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய இனங்களின் மொழிகளை மென்று தின்று அது கழிவாக வெளியேற்றிவிட்டது. முழுமையாக இந்தி தான் கோலோச்சுகிறது. இந்தியாவில் இன்றைக்கு அவர்களுடைய கணக்குப்படி ஒரு 80 கோடி பேர் பேசுவதாக சொல்லுகிறார்கள். 80 கோடி பேசவில்லை என்றாலும் அவர்கள் சொல்லுகிற கணக்கை நம்முடைய இந்திய அரசாங்கம் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழையும் மென்று தின்பதற்குத்தான் இங்கே சிபிஎஸ்இ என்ற அந்த நடுவண் கல்வி வாரிய திட்டத்தின்படி பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் 1635 பள்ளிகள் இருக்கின்றன. 1-2 இல்லை, ஒரு 11 ஆண்டு காலத்தில் 2 மடங்காக பெருகிவிட்டன. அன்றைக்கு 700 பள்ளிக்கூடங்கள் இருந்தன, இன்றைக்கு 1635 பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்இ என்ற அந்த கல்வி திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே உள்ளன. ஏன் அவை வேண்டும்? அவை முழுக்க முழுக்க இந்தியாவின் வரலாறு, இந்தியாவின் புவியியல், இந்தியாவினுடைய அந்த சுரண்டக்கூடிய தன்மை கொண்ட பொருளியல் இவையெல்லாம் உள்ளடக்கிய அந்த பாடத்தை தான் நம்முடைய மாணவர்கள் படிக்கின்றார்கள். எத்தனை லட்சம் பேர் படிக்கின்றார்கள் என்றால் 15 லட்சம் பேர் படிக்கின்றார்கள். 15,02,000 பேர்னு கணக்கு சொல்லுது. இது 1635 பள்ளிக்கூடங்கள்ல. இதை நம்ம தமிழ்நாட்டில் அகற்ற முடியுமா? தமிழ்நாட்டு அரசு இதை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றவில்லை என்று சொன்னால் இந்தியும்